சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே. பிரியமான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சிலரை தள்ளி வைக்கிறோம், சிலரை அரவணைத்து கொள்ளுகிறோம். சிலர் வருவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறோம், சிலரை இழுத்து வருகிறோம். சிலர் வருவதற்கு நாங்கள் பல சட்டங்களை கொடுக்கிறோம், சிலருக்கு இருக்கிற சட்டங்களை தளர்த்தி விடுகிறோம். இது எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய அமைப்புகளிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. இந்த இலங்கை மண்ணிலே தமிழர்களாகிய நாங்கள் வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள் என்றும், இது சிங்கள பௌத்தர்களுடைய நாடு, தமிழர்களோ முஸ்லீம்களோ இங்கு வாழ முடியாதவர்கள் என்றும், நாங்கள் இறந்தவர்களை நினைவுகூர வேண்டுமாக இருந்தால் கனடாவிலே போய் நினைவு கூறட்டும் என்று சொல்லுகிற அந்த மனநிலை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. தள்ளி வைத்தல், ஒதுக்கி வைத்தல், ஓரம் கட்டி வைத்தல் என்பது எல்லா நிலைகளிலும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் கிறிஸ்தவ சமூகமாக சிந்திக்கிற பொழுது பவுலடிகளார் அந்த விவாதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் எவ்வளவு தூரம் பிறரை ஒதுக்கி வைக்காமல் அனைவரையும் அரவணைக்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் திருத்தூதர்கள் கடந்து செல்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க முடிகிறது. பேதுருவினுடைய முடிவை நாங்கள் பார்க்கிறோம். கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுத்தலாகாது. அவை பிறருக்கு தொல்லை கொடுக்காத ஒரு வாழ்வை, ஒரு முடிவை எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய அமைப்புகளிலே நிறைவேற்ற வேண்டும் என்பது திருத்தூதர்களுடைய முடிவாக மாறுகிறது. ஆகவே அந்த புற இனத்தவர்களை தள்ளி வைத்தவர்கள் அல்லது விருத்த சேதனத்தின் ஊடாகத்தான் அவர்கள் வர முடியும் என்று சொன்ன அந்த முடிவிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். ஆகவே எங்களுடைய முடிவுகளிலும் நாங்கள் தள்ளி வைக்காமல் பிறரை இணைக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய அழைப்பாக நமக்கு இருக்கிறது. இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மகிழ்ச்சி என்கிற விடயத்தை நாங்கள் அலச முடிகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எல்லோரும் பயங்கர சீரியஸாக தான் இருக்கிறீங்க. என்ன, அதுவும் பூசைக்கு வந்தால் நாங்கள் எல்லோரும் பயங்கர சீரியஸ், படு சீரியஸ். என்ன, மகிழ்ச்சியாக இருப்பதே கிடையாது. அந்த ஆமேன் இந்த சமாதானம் சொல்லிக்க கூட முறைச்சிப்பா தான் சொல்லுவாங்க, சமாதானம் சமாதானம். ஏய்யா கொஞ்சம் சிரித்து கொண்டு சமாதானம் சொன்னால் என்ன இருக்குது இல்லையா? ஒரு தடவை ஒரு ஃபார் சொன்னார், வெளிநாட்டில் கனகாலம் இருந்துட்டு வந்து ஃபார் சொன்னார், டே நீங்கள் நற்கருணை கொடுக்குற பொழுது கொஞ்சம் சிரித்து கொண்டு கொடுங்க. உடனடியாக ஒரு சுவாமி சொன்னார், நான் சிரிச்சுட்டு கொண்டு கொடுத்தா பின்னேரம் கடிதம் பெறுமன். நற்கருணையை சிரித்து கொண்டு கொடுக்கிறதே எவ்வளவு சவாலானதாக இருக்கிறது எங்களுடைய கிறிஸ்தவ சமூகங்களிலே என்று நாங்கள் பார்க்க முடிகிறது. மகிழ்ச்சியின் மக்களாக நாங்கள் இருப்பது என்பது எவ்வாறு அமைகிறது என்றால், ஆண்டவர் தந்த கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் அன்பில் நிலைத்திருந்து நாங்கள் மகிழ்ச்சி எங்களுக்குள் நிறைவு பெறுகிற விடயத்தை கடந்து செல்ல முடிகிறது. ஆகவே இயேசு கொடுத்த கட்டளை எது? உன்னை போல் பிறரை அன்பு செய்வாயாக. உனக்கு எது செய்யப்பட வேண்டுமென்று விரும்புகிறாயோ அதையே நீ பிறருக்கு செய்வாயாக. மத்தேயு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரம் தொடக்கம் 7ஆம் அதிகாரம் வரையிலும் ஆண்டவர் புதிய புதிய கட்டளைகளை கொடுக்கிறார். எனவே அவற்றை நாங்கள் பின்பற்றுவோம் என்றால் மகிழ்ச்சியின் மக்களாக நாங்கள் வாழுகிறோம், பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற மக்களாக இருப்போம்.